என் தகப்பனுக்கு 6 கொடுக்க வேண்டும். தகப்பனுக்கு 6 லட்சம் 6.5 லட்சம் கிட்டத்தட்ட கொடுபடுகிறது. என் தாய்க்கு 6 லட்சம் கொடுபடுகிறது. என் மனைவிக்கு 5 லட்சம் கொடுபடுகிறது. மிகுதி சொத்தை தான் எனது 2 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் 2க்கு 1 என்ற வீதத்திலே பிரித்துக் கொள்வார்கள். இது யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை, அல் குர்ஆனின் கட்டளை. அல் குர்ஆனின் கட்டளை 4 மதுஹபுடைய இமாம்களுக்கிடையில் சர்ச்சை வராத கட்டளை. சர்வதேச பிறையா, லோக்கல் பிறையா, சர்ச்சை. விரல் ஆட்டுவதா இல்லையா சர்ச்சை. குனூத் ஓதுவதா இல்லையா இமாம்களுக்கிடையில் சர்ச்சை. இந்த சொத்தை இப்படித்தான் பிரிக்க வேண்டும் என்பதில் சர்ச்சை இல்லை. ஏன்? தெற்ற தெளிவாக அல்லாஹ் தஆலா அந்த காலத்திலே மெட்ஸ் கணக்கு பிரித்து போட்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ஒரு அற்புதம் என்கிறதுக்கு அது ஒரு ஆதாரம். எழுத வாசிக்க தெரியாத அந்த சமுதாயத்திலே 1, 2, 3 என்றால் என்ன தெரியாது விரலால் மடக்குகின்ற அந்த சமுதாயத்திலே கியாமத் நாள் வரையும் உள்ள சமுதாயத்திற்கு ஒரு சிக்கலாக இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த சூரத்து நிசாவினுடைய 10, 11, 12 வசனங்களிலே அதனுடைய இறுதி வசனத்திலே அல்லாஹ் தஆலா பின்னல் கணக்கு போடுகிறார். 1க்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகளா முழு சொத்தில் 3இல் 2 கொடுங்கள். இறந்தவருக்கு தாயும் தகப்பனரும் இருக்கிறார்களா அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 6இல் 1 கொடுங்கள். இறந்தவருக்கு பெண் பிள்ளை இருக்கிறதா அல்லது இறந்தது பெண்ணாக இருந்தால் இறந்து விட்டவளுடைய கணவனுக்கு 4இல் 1 கொடுங்கள். பிள்ளை இல்லை என்று பிள்ளை இருந்தால் இறந்தவளுக்கு பிள்ளை இல்லையா, பிள்ளை இல்லாதவளா, கணவனுக்கு அறவாசியை கொடுங்கள். யாருடைய கட்டளை? படைத்த ரப்பினுடைய கட்டளை. குர்ஆனிலே ஜகாத்துடைய கட்டளை மட்டும்தான் இருக்கிறது சொத்து கொடுப்பதற்கு. எப்படி ஜகாத் கமிட்டி என்று நடைமுறைப்படுத்துகிறோம்? தேவைதான். ஜகாத் கமிட்டி என்று நடைமுறைப்படுத்துகிறீர்களே, வறுமையை ஒழிப்பதற்காக ஜகாத்தை நிலைநாட்டுவோம். சமுதாயத்தில் ஏழை குமரிகளின் வாழ்க்கையை தொடர்ப்பதற்காக ஜகாத்தை நிலைநாட்டுவோம் என்கிறீர்களே, அதற்கு முந்தி நீங்கள் வறுமையை ஏழை குமரிகளின், ஏழை குமரன்களின் மற்றும் அனாதையாக ஆதரவாக உலாவிக் கொண்டிருக்கிறார்களே தாய் தந்தையர்கள், இவர்களுடைய கஷ்டத்தை துறப்பதற்காக வாரிசுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வாரிசுரிமை நடைமுறைப்படுத்தும் அமைப்பை உருவாக்குமாறு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஊரினுடைய சம்மேளனத்திற்கும் ஒரு நல்லதொரு ஆலோசனையை முன்வைக்கிறேன். இந்த ஊரிலே என்ன இருக்கிறது? முதியோர் இல்லம் என்று ஒன்று இருக்கிறது. ஏன் இந்த முதியோர் இல்லம்? சுப்ஹானல்லாஹ். ஏன் இந்த முதியோர் இல்லம்? அந்த முதியவனுக்குரிய சொத்து கிடைக்கப்பெறவில்லை. சொத்து உழைத்தவன் அவன். எத்தனை வகையில் சொத்து வந்திருக்கும், ஆனால் அவன் உழைத்ததையெல்லாம் எவனோ வந்தவன் அனுபவிக்கிறான். அவனோடு சேர்ந்து அவனுடைய மகள் இருக்கிறாள். மகள் என்ன செய்வாள்? பெண் தன் கணவனை தேர்ந்தெடுத்தால் மச்சான் விரட்டுவாள். உழைப்பது நம்ம 2 பேருக்கும் பிள்ளைகளுக்கும் போதாது. அந்த கணவனையும் இங்க கூட்டிக் கொண்டு வாராடி, அவனை கூட்டிக் வந்தா நாம் போறேன் என்கிறான். கைதறிக்கப்பட வேண்டியவன் ஆகும். அவள் சொத்துடா, அவன் சொத்து. அந்த வயதாளி முதியோர் இல்லம் ஏன் மஞ்சள்? கேள்வி எழுப்புங்கள். ஒரு பிரச்சனை வருகிறதா, அந்த பிரச்சனைக்கான கரு எங்கிருந்து பாருங்கள். மேலாலே அதனை தீர்ப்பதற்காக நாம் வேரிலே பிழையிருக்க மரத்தின் இலைகளுக்கு எண்ணெய் அடிப்பதை போன்று வேரிலே பிழை இருக்கிறது, அங்கே வேறு நோய் பிடித்திருக்கிறது. அந்த வேரிலே தான் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும் என்று இருந்தால் முதல் அதை செய்ய வேண்டும். ரத்தத்திலே கேன்சர் இருக்கிற போது கையில் ஏற்பட்ட புண்ணை மட்டும் கவனிப்பதை போன்று விளங்குதா? ஒருத்தனுக்கு ரத்தத்திலே கேன்சர், புற்றுநோய்,
இதே நேரம் அவனுடைய கையிலே சிறு புண் வந்திருக்கிறது. அவன் சொல்கிறான், பாப்பா நான் இன்னும் ஒரு 2-3 மாசத்தால செத்துறோம் போல இருக்குது, எந்த கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்யணும் என்று சொன்னார்கள். இதற்கு ஏதாவது செய்யுங்க பாப்பாண்டா. ஒருவனுக்கும் விளங்கல. அவன் சில கையில சின்ன ஒரு புண்ணு, இதுக்கு மருந்து கட்டிக்குவான் என்று புண்ணு வெளியில இருக்கிற புண்ணுக்கு தான் மருந்து கட்டி சொன்னார்கள். உள்ளுக்கு அவனுடைய ரத்தம் உயிரே கேன்சரா இருக்கிறது. மருந்து கட்டுறதுக்கான வழிவகைகளை செய்யவில்லை என்றால் இது அறிவுபூர்வமானதா? முதியோர் உள்ளம் ஏன் தருகிறது? அனாதையாக ஆதரவாக இந்த தகப்பான்மார் விடப்படுவதற்கு ஏன் காரணம்? நான் கவலைப்பட்டேன். எத்தனை சந்தர்ப்பத்திலே என்னால் பார்க்க முடியவில்லை. ஒரு மனிதாபிமானமான ஒரு மனித நேயம் கொண்ட ஒரு மனிதனால் அதை பார்க்க முடியாது. எத்தனை நமது தாய்க்குலங்கள் அவ்வா குட்டி முக்குள் தும்பா என்று வயது போன்ற கிளைகள் பிச்சை எடுப்பதற்காக அக்கரப்பத்திற்கு வருகிறார்கள், ஏறாவூரில் வருகிறார்கள். 80 வயது கிளைகள் வந்து கை நீட்டுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஏன் இந்த நிலை? உங்களுக்கு கவலை வரவில்லையா? நமது தாய் ஏன் அவளுக்கு தூங்க இடமில்லை, இருக்க இடமில்லை, அவளை கவனிக்க யாரும் இல்லை. 80 வயது 70 வயது பெண்கள் கை நீட்டி ஊர் ஊராக அலையக்கூடிய இந்த அவலங்களுக்கு யார் காரணம்? யார் காரணம்? அடிப்படை காரணம் என்ன? வயது போன ஆடவர்கள் என்ன சொல்வார் கேட்டால், சந்தித்து கேட்கிறோம், என்னம்மா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் திறமை இல்லையா? பாப்பா அவனுக்கிட்ட வசதி இல்ல பாப்பா. உங்களுக்கு வீடு வாழ இருக்கலையா? இருந்தது, பொம்பளை பிள்ளை கொடுத்துட்டேன். நீங்க அவனுக்கு வீட்டை இருக்கலையா? அதுக்கு மருமானுக்கு விருப்பம் இல்லை பாப்பா. என்ன செய்யறது? இது தேவையா? சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சீதனத்திலே கைக்கூலி என்பது ஒரு சிறிய ஒரு தொகை. 5 லட்சம். ஊடு வளம் என்பது 30 லட்சம் 40 லட்சம். கஷ்டப்பட்டு உழைத்ததை எடுத்து விட்டால் அவன் எங்கே தூங்குவார்? இதுக்கு யார் காரணம்? இந்த பொருளாதார சீர்கேட்டிற்கு இஸ்லாம் காரணமா? எமது தாய் தந்தையர் அனாதைகளாக, அனாதரவற்றவர்கள் ஆராதரவாளர்களாக சமுதாயத்திலே ஆங்காங்கே அலைந்து திரிவதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே. படித்தவர்களுக்கு அறிவிலிகள் படித்தவர்களா? யார் படித்தவர்? கலாசாலையில் படித்தவனா படித்தவன்? யார் அறிவாளி? ஏன் படித்திருக்க வேண்டும்? யூனிவர்சிட்டியில படித்திருக்க. இவன் அறிவாளி? மனிதநேய மற்ற அனைவரும் மிருக ஜாதிகள். நான் சொல்லவில்லை, படைத்த ரப்பு சொல்கிறார். உலாயிக்க கல் அல்லாம் பல்ஹும் அவல். அழகான சிந்தனையை கொடுத்தோம், சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். கண் பார்வையை கொடுத்தோம், பார்த்து படிப்பை வர மாட்டார்கள். செவிப்புலனை கொடுத்தோம், அதை கொண்டு கேட்டு நல்லதை கேட்க மாட்டார்கள். அவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை போன்றவர்கள் இல்லை, அதைவிட கேவலமானவர்கள். இதே மாதிரி தான் வேதங்களை, மார்க்கத்தை தெரிந்து கொண்டு சமுதாயத்துக்கு சொல்லாமல் இருக்கிறார்களே. மௌலவிமார்களை பற்றி, அறிஞர்களை பற்றி அல்லாஹ் கழுதையை போன்று என்று சொல்கிறான். கழுதையை போன்றவர்கள் என்கிறான். மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. அல்லாஹ்வுடைய வேதம், தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட மதகுருமார்கள் அதற்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை சரியாக செய்யவில்லை. அவர்கள் கழுதையை போன்றவர்கள், ஏடு சுமந்த கழுதையை போன்றவர்கள். ஏன் அல்லாஹ் இவ்வளவு கேவலப்படுத்தி பேசுகிறான்? அல்லாஹ்வுடைய சட்டம் இந்த பூமியிலே நடைமுறைப்படுத்தப்படுவதால் மட்டும்தான் மனித சமுதாயத்துக்கு நிம்மதி என்பதற்காக சாந்தி மார்க்கத்தை இவர்களிடம் ஒப்படைத்திருக்க, அந்த சாந்தி மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே சொல்கின்ற வேளையில் புனிதர்களான நபிமார்கள் ஆயிரக்கணக்கானவே கொலை செய்யப்பட்டிருக்க, இவர்கள் தங்களுடைய வசதிக்காக மறைக்கின்றார்களே, தெளிவாக சொல்லாமல் இருப்பார்களே. இவர்கள்